தசாபுக்தியை பாருங்கள். யாருக்கு இப்போ 6ஆம் இடம் 10ஆம் இடம் சம்மந்தப்பட்ட தசாபுக்தி போகுதோ அவங்களுக்கு தான் உறுதியாக கிடைக்கும். மற்றவங்க வாய்ப்பை மட்டும்தான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. சரிங்களா? 2 பேருக்கு நடக்குதுன்னா அந்த 2 பேருக்கு கிடைக்கும், மீதி 8 பேருக்கு கிடைக்காது. அப்போது கோச்சாரத்தை விட தசாபுக்தி ஜாயிண்ட் ஆகும்போது அது வலுப்பெறுகிறது. அப்போது வேலை வாய்ப்புகள் கிடைக்கின்ற அற்புதமான மாதம் இந்த மாதம். வேறெங்கு இந்த காலகட்டம் சிறப்பினை தரும் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, அன்பு நண்பர்களே, ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி, வெளியூர் வேலை வாய்ப்புகளுக்கு யாரெல்லாம் முயற்சித்து கொண்டிருக்கின்றீர்களோ அவர்களுக்கு அந்த வெளியூர் வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியது மாதிரியான ஒரு அற்புதமான காலகட்டமாக இது அமைகின்றது. நீங்கள் அமைதி காத்து திருவாய் திறவாது இருந்துட்டீங்க அப்படின்னா கூட போதுமானது. சண்டை சச்சரவுகளை நம்ம கட்டுக்குள்ளே வச்சுக்கிடலாம் அப்படிங்கிறதுலையும் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஓம் நம சிவாய. தென்னாடுடைய சிவனையே போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. எம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள். அன்பு நேயர்களே, இந்த பதிவில் நாம் எதை பற்றி பார்க்க இருக்கின்றோம் என்றால், ஆவணி மாதத்திற்கான பலாபலன்கள். தமிழ் மாதங்களிலே ஆவணி மாதத்திற்கான பலாபலன்கள் எப்படி இருக்கின்றது என்பதனை நாம் பார்க்க போகின்றோம். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்பாக ஒரு புரிதலோடு இந்த பதிவை பார்க்கிறது நல்லது. என்ன புரிதல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம இப்போ பார்க்க போகின்ற மாத பலன் அப்படிங்கிறது கோட்சார அடிப்படையிலான பொது பலன். அதோடைய பலம் ஒரு 10%. ஆனால் இந்த பலனை பார்க்கின்ற நண்பர்கள் உங்களுடைய ஜாதகத்தை உடன் எடுத்து வைத்து கொண்டு பாருங்கள். இப்போ நான் சொல்ல போகிற ஒவ்வொரு பலனும் கோச்சார பலன் தான். இப்போ நான் சொல்கிற இடங்களில் உங்களுடைய ஜாதக ரீதியாக சில மாற்றங்கள் நிகழும், அதில் மாற்று கருத்து கிடையாது. அது வெறுமனே 10%ங்கிறதுனால பெரிய மாற்றத்திற்கு உட்படாது. ஆனால் இப்போ இந்த மாதம் உங்களுக்கு இந்த விஷயத்தில் நன்மை உண்டு தீமை உண்டுன்னு நான் சொல்லும்போது, கூடவே இந்த தசாபுக்தி நடந்தால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில வார்த்தைகளை அடிக்கோடிட்டு காட்டுவேன். நான் சொல்கிற பலன் உங்களுடைய தசாபுக்தி 2 ஒன்று சேர்ந்து நடக்குமானால் உங்களுக்கு உறுதியாக அந்த பலன் 10%லேருந்து நிச்சயமாக உயர்ந்து உறுதியான பலனாக மாற்றமடையும். சரிங்களா? அப்போ உங்கள் ஜாதகத்தை கூட எடுத்துகிட்டு வச்சுட்டு பாருங்கள். நம்ம பார்க்கறது கோச்சாரம் அப்படின்னாலும் ஒவ்வொரு பலனுக்கும் இந்த தசாபுக்தி போனால், இந்த தசாபுக்தி நடந்தால் பேரலா அப்படின்னு நான் சொல்லும்போது அந்த தசாபுக்தி நடக்குதான்னு பாருங்கள். நடந்தால் அந்த பலனை நீங்கள் உறுதியான பலனாக எடுத்துங்க. இப்போ உதாரணத்துக்கு நான் உங்கள் ராசிக்கு ஒரு 5 ப்ரிடிக்ஷன் சொல்கிறேன்னு வச்சுங்களேன். அதில் 2 ப்ரிடிக்ஷனுக்கான தசாபுக்தி மட்டும் உங்களுக்கு மேட்ச் ஆகுதுன்னா அந்த 2 ப்ரிடிக்ஷனை மட்டும் நீங்கள் எடுத்துக்கணும். மற்ற 3 ப்ரிடிக்ஷனை விட்டுறணும். ஏன்னா அது 10% அது பெரிய மாற்றத்திற்கு உட்படாது. ஆக இந்த புரிதலை முதல்ல வச்சுக்கிட்டு நம்ம இப்போ பதிவுக்குள்ளே போகிறது நல்லது. அன்பு நண்பர்களே, நம்ம தொடர்ந்து உங்கள் ஜென்ம ராசிக்கு இந்த ஆவணி மாதம் எப்படி இருக்கின்றது வாருங்கள் பார்க்கலாம். தனுசு ராசி நேயர்களே, தனுசை பொறுத்த மட்டிலும் இந்த மாதம் ஓரளவுக்கு பரவாயில்லை அப்படிங்கிற மாதிரியான கோட்சார ரீதியான நற்பலன்களுக்கான மாதமாகவே இந்த மாதம் அமைகின்றது நண்பர்களே. அதை ஒவ்வொன்றா பார்த்துருவோம். ஜாதகத்தை கையில் எடுத்து வச்சுங்க. முதல் விஷயம், வேலை கிடைக்கும். இந்த மாதம் பார்த்திங்கன்னா தனுசு ராசி நேயர்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக அமைகின்றது. அப்போது வேலை வாய்ப்புக்காக முயற்சிக்கிறவங்க, முயற்சிச்சுக்கிட்டு இருக்கவங்க அல்லது முயற்சிக்க போகிறவங்களுக்குலாம் இது ஒரு நல்ல செய்தி. அப்போ வேலை கிடைக்கும். சரி, இப்போ எல்லாருக்கும் கிடைக்குமா அப்படின்னா, ஒரு 10 தனுசு ராசிக்காரங்க ட்ரை பண்ணுறாங்க, 10 பேர்த்துக்கும் கிடைக்குமான்னா கோச்சாரம் 10 பேருக்கும் கிடைக்குன்னு சொல்லுது. ஆனால் உறுதியாக யாருக்கு கிடைக்கும் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, தசாபுக்தியை பாருங்கள். யாருக்கு இப்போ 6ஆம் இடம் 10ஆம் இடம் சம்மந்தப்பட்ட தசாபுக்தி போகுதோ அவங்களுக்கு தான் உறுதியாக கிடைக்கும். மற்றவங்க வாய்ப்பை மட்டும்தான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. சரிங்களா? 2 பேருக்கு நடக்குதுன்னா அந்த 2 பேருக்கு கிடைக்கும், மீதி 8 பேருக்கு கிடைக்காது. அப்போது கோச்சாரத்தை விட தசாபுக்தி ஜாயிண்ட் ஆகும்போது அது வலுப்பெறுகிறது. அப்போது வேலை வாய்ப்புகள் கிடைக்கின்ற அற்புதமான மாதம் இந்த மாதம். முதல் விஷயம். 2வது, இந்த மாதம் தொழில் செய்கின்றவர்களுக்கு தொழிலில் சின்ன சின்ன இடையூறுகள், அழுத்தங்கள், கொஞ்சம் அலைச்சல்கள், சில சிக்கல்கள் இருந்தாலும் கூட வருமான ரீதியாக நல்ல மாதம். பெரிய அளவில் லாபம் கிடைக்கலனாலும் நட்டம் இல்லாமல் லாப ரீதியாக ஓரளவுக்கு ஓடக்கூடிய மாதமாக, ஓரளவுக்கு லாபத்தை நோக்கிய பயணத்தை நகர்த்தக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகின்றது. ஆக தொழில் சார்ந்து, வியாபாரம் சார்ந்து நல்ல நகர்வுதனை மேம்படுத்தி கொடுக்கக்கூடிய ஆகச்சிறந்த மாதம் இந்த மாதம் அப்படிங்கிறத நீங்கள் மனதில் வச்சுக்கிடணும். சரிங்களா? அந்த விதத்தில் எனது அருமை நண்பர்களே, இந்த காலகட்டம் ஒரு மேன்மை மிகுந்த மாதமாக அமைகின்றது. தசாபுக்தி அடிப்படையில் யாருக்கு 2ஆம் இடம் 11ஆம் இடம் சம்மந்தப்பட்ட தசாபுக்தி ஓடுதோ அவங்களுக்கு உறுதியாக லாபம் கிடைக்கும். மற்றவங்க ஓடிக்கிட்டு இருப்பாங்க, லாபம் கிடைக்காது. புரியுதுங்களா? இந்த தசாபுக்தி நடந்தால் லாபம் கிடைச்சிடும். சரி, இது ஒரு அமைப்பு. அதனை அடுத்ததாக இந்த காலகட்டம் ஒர்க் இருக்குது பாருங்க, கடுமையான ப்ரெஷர். தொழில் இருக்குது பாருங்க, கடுமையான தலைவலி. இது 2மே இருக்கும். அது நீங்கள் வேலை பார்த்தாலும் சரி, தொழில் பண்ணாலும் சரி,
இந்த உத்தியோகத்தில் கொஞ்சம் ப்ரெஷர் அதிகமாகவே இருக்கும். அது எந்த தசாபுக்தி நடந்தாலும் இந்த மாதம் கொஞ்சம் அந்த அசைச்சிக்கிட்டே இருக்கும். ஜாதகப்படி 8ஆம் இடமோ இல்லை 12ஆம் இடமோ சம்மந்தப்பட்ட தசாபுக்தியும் நடக்குதுன்னா அந்த ப்ரெஷரோட அளவு இன்னும் அதிகமாயிடும். நடக்கலைன்னா தப்பிச்சிட்டிங்க, சரிங்களா? அப்போது ப்ரெஷர் இருக்கும், அதை கொஞ்சம் பார்த்து ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறதுல கவனமாக இருக்கணும். அதனை அடுத்ததாக ஒரு வேலையை விட்டு இன்னொரு வேலைக்கு மாற்றம் அடைவது, ஸ்கிப் ஆகிறது, ஒரு கம்பெனியை விட்டுட்டு இன்னொரு கம்பெனியில் போய் ஜாயின் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறது, இந்த மாதிரியான முயற்சிகள் எல்லாம் நீங்கள் தாராளமாக எடுக்கலாம். ஆக வேலை மாற்றம், உத்தியோக மாற்றத்திற்கான அமைப்பு இந்த காலகட்டத்தில் உண்டு. தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம் நண்பர்களே. அப்போது யாரெல்லாம் முயற்சிக்கலாம் நம்பிக்கை அப்படின்னு கேட்டிங்கன்னா, யாருடைய ஜாதகப்படி இப்போது 9ஆம் இடத்து சம்மந்தப்பட்ட தசையோ புக்தியோ நடக்கின்றதோ, குறிப்பாக புக்தி நடக்கின்றதோ அவங்க முயற்சிங்க, அவங்களுக்கு கிடைக்கும், சரிங்களா? ஆக அந்த விதத்தில் இந்த காலகட்டம் ஒரு அற்புதமான மேன்மையை வழங்கக்கூடிய காலகட்டம் உத்தியோக இடமாற்றத்தில். இது ஒரு அமைப்பு. அதனை அடுத்த அமைப்பாக அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டம் தொழில் சார்ந்து கடன் அமைப்புகள் ஏதாவது எதிர்பார்க்குறீங்க. தொழில் தொடங்கணும், கடன் வேணும், தொழிலில் இன்வெஸ்ட் பண்ணணும், கடன் வேணும், இந்த பேங்க் லோனுக்காக ட்ரை பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரியான ஆட்களுக்கு இந்த காலகட்டம் தொழில் சார்ந்து கடன் அமைப்புகள் கிடைக்கக்கூடியது மாதிரியான காலகட்டமாக அமையப்பெறுகின்றது என்பதனை நீங்கள் புரிஞ்சுக்கிடணும். அமையப்பெறுகின்றது. அந்த விதத்தில் எனது அருமை நண்பர்களே, இந்த காலகட்டம் ஒரு நல்ல மேன்மையான காலகட்டம். உங்கள் ஜாதகப்படியும் 6ஆம் இடம் அல்லது 11ஆம் இடம் சம்பந்தப்பட்ட தசை புக்தி நடக்கின்றது என்றால் உறுதியாக அந்த பேங்க் லோன்ஸ் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். தொழில் செய்கிறதுக்கு, உதவி புரிவதற்கு, சரிங்களா? அப்போ அந்த பேங்க் லோன் கிடைக்கும். மற்றவங்க ட்ரை பண்ணலாம், ஆனால் பெருசாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஓகேங்களா? வாய்ப்பு இல்லை அந்த மாதிரியான ஒரு அமைப்புகள். சரி, அதனை அடுத்ததாக வேறெங்கு இந்த காலகட்டம் சிறப்பினை தரும் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, அன்பு நண்பர்களே, ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி, வெளியூர் வேலை வாய்ப்புகளுக்கு யாரெல்லாம் முயற்சித்து கொண்டிருக்கின்றீர்களோ அவர்களுக்கு அந்த வெளியூர் வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியது மாதிரியான ஒரு அற்புதமான காலகட்டமாக இது அமைகின்றது அப்படிங்கிறது பார்த்துக்கிடணும். அப்போ வெளிநாடு முயற்சிகள்லாம் மேற்கொள்கிறவங்க தாராளமாக முயற்சிக்கலாம். யாருடைய ஜாதகப்படி 12ஆம் இடம் சம்மந்தப்பட்ட தசாபுக்தியோ 9ஆம் இடம் சம்மந்தப்பட்ட தசாபுக்தியோ நடந்து கொண்டிருக்கின்றதோ அவர்களுக்கு உறுதியாக இந்த பலன்கள் நடக்கும். மற்றவர்களுக்கு முயற்சிப்பீங்க, நடக்கிறது சிரமமாக இருக்கும். அதான் அமைப்பு, சரிங்களா? ஸோ அப்போ வெளிநாட்டு வேலை வாய்ப்புகளை தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம். சரி, அதனை அடுத்த அமைப்பாக வேறெங்கு சிறப்புகள் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, இந்த காலகட்டம் வேறு எதுலேயும் பெருசாக சிறப்புன்னு சொல்ல முடியும். இந்த காலகட்டம் முழுக்க இந்த கடன் வாங்குறது, உத்தியோகம், தொழில் அப்படின்னு தான் இந்த அமைப்புகளை தான் இந்த மாதம் நகர்ந்துக்கிட்டே இருக்கும். பெண்கள்னு வருகின்ற பொழுது பார்த்தீங்கன்னா, அரசல் புரசில் எப்பப்பாரு மாமியார் வீட்டில் கொஞ்சம் சண்டை சச்சரவாகவே இருக்கும். அந்த மாதிரியான ஒரு காலகட்டத்தில் இந்த ஜாதகம் அமைகின்றது. யாருடைய எந்த பெண்ணினுடைய ஜாதகப்படி 10ஆம் இடம் கெட்டு போய் 10ஆம் இடத்துல பாவ கிரகங்கள் அமர்ந்து அந்த கிரகங்களினுடைய தசாபுக்தி நடக்கின்றதோ அவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அந்த மாமியார் சண்டைகள் தேவையில்லாமல் பிரச்சனை இன்னும் அதிகப்படுத்திடும். ஆக இந்த காலகட்டத்தில் நான் உங்களுக்கு சொல்கிற டிப்ஸ் என்னென்னா, மாமியார் மருமகள் சண்டை ஏற்படுதுன்னா அமைதியாக போயிருங்க, ஐஸ் வச்சுட்டு போயிருங்க. ஏன்னா சுக்கிரன் அங்கே நீசமாக இருக்கார். நீங்கள் போயிட்டு பார்த்தீங்கன்னா மாமியார்கிட்ட, அத்தை எங்கள் அம்மா கூட உங்களை மாதிரி என்னை பார்த்துக்கிட்டது இல்லை அத்தை, ஆனால் இவங்க கொடுமை பண்ணுறாங்கன்னு உங்களுக்கும் தெரியும். அப்படியே எதையாவது ஒன்று சொல்லி ஐஸ் வைங்க, அங்கே மாமியார் கொஞ்சம் இறங்கி போயிடுவாங்க இல்லையா? நீங்கள் அமைதி காத்து திறவாது இருந்துட்டீங்க அப்படின்னா கூட போதுமானது. சண்டை சச்சரவுகளை நம்ம கட்டுக்குள்ளே வச்சுக்கிடலாம் அப்படிங்கிறதுலையும் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஆக அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் உங்களுக்கு மாமியார் மருமகள் சண்டை பெண்களுக்கு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு அதிகம். கொஞ்சம் பார்த்து இருந்துக்கிறது நல்லது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிடணும், சரிங்களா? ஆக அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் ஓரளவு நல்ல நன்மைகளை வழங்கக்கூடிய அமைப்பு உத்தியோக தொழில் ரீதியாக உங்களுக்கு உண்டு. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி தாயார். எப்போ செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, புதன்கிழமைகளில் செய்கிறது மிக மிக மேன்மைகளை பெற்றுக் கொடுக்கும். அனைவரும் நன்றாகவே இருப்பீர்கள். வாழ்க வளமுடன். நன்றி.